இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, பவர் கொரியில பாராமீட்டர் வித் செல் ரெஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பவர் கொரி ஓப்பன் பண்ணிக்கணும். நான் வந்து பவர் கொரி ஓப்பன் பண்ணிட்டேன். அதில பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டேட்டாபேஸ்ல ஃப்ரம் SQL சர்வர் டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நான் டாட் வச்சுட்டேன். ஓகே குடுத்துறேன். இதில உங்களுக்கு வேணும்னா நீங்க கொரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேபிள் யூஸ் பண்ணி டைரக்ட்டா டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, வெயிட் குடுத்துட்டேன். ஸோ எனக்கு அந்த மேனேஜர்ஸ் மட்டும் லிஸ்ட்டா வேணுங்கிறதுக்காக மேனேஜர் மட்டும் நியூ கொரியில போட்டுட்டேன். அடுத்து இதை ரைட் கிளிக் பண்ணி இது ரிமூவ் டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த டூப்ளிகேட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் டேபிளுக்கு வந்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோடு 2 கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் கனெக்ஷன் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா என்னோட டேபிளை வந்து நான் லோடு 2 கொடுத்து என்னோட கரண்ட் ஷீட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லோடு கொடுத்துட்டேன். எனக்கு ஆக்சுவல் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே எனக்கு பேராமீட்டர் வேணும். சரிங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் மேனேஜர் டீட்டெயில் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஏற்கனவே எடுத்து வச்ச மேனேஜர் லிஸ்ட்டை இங்கே நான் ரோட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு டேட்டா வேலிடேஷனில் லிஸ்ட் கொடுத்துட்றேன். இதுக்கு ரெஃபரன்ஸாக செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு டைனமிக்காக வேணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டேட்டா லிஸ்ட்டில் டேட்டா வேலிடேஷனில் எப்படி ஆப்செட் யூஸ் பண்ணி எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு வர்றது. உங்களுக்கு ஆப்செட் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடணும். இன்செட்டில் டேபிள் கொடுத்துட்டு ஹெடர் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பவர் கொரியில் போயிட்டு ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டாவை பவர் கொரிக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ட்ரில் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவாக மாற்றிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ரீநேம் பண்ணி இங்கே மேனேஜர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டேபிளில் போயிட்டு நம்மளோட ப்ரைமரி கொரி அதாவது ஃபில்டர் ஆகாத போயிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஈக்குவல் இங்கே டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதிடுச்சு. இந்த ஃபார்முலாவில் இந்த கடைசியில் டெஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே MENAGERS மேனேஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் அக்ரி கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக மார்த்தா அப்படிங்கிறது மட்டும் லோட் ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் அண்ட் லோட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வேல்யூ மாற்றிட்டு இந்த போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா பாருங்கள் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த பவர் கொரி விண்டோவில் போய் இங்கேயும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டாவில் போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் ஆல் கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தானே வைக்கிறேன், ரெஃப்ரெஷ் ஆல் கொடுக்குறேன், நிறைய ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு செல் வேல்யூ ரெஃபரன்ஸ் பண்ணி பேராமீட்டர் லிங்க் பண்ணி நம்ம பவர் கொரியிலேருந்து டேட்டா எடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.